வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்டிஐ அட்மிஷனுக்கான தேதி தற்போது வெளியாகிருக்கு. அதே போல் விண்ணப்பிப்பதற்கான என்னென்ன ஆவணங்கள் தேவை, குழந்தையோட தகுதியான வயது என்ன, அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஐ அட்மிஷனுக்கான தேதி பார்த்திங்கன்னா 22 ஏப்ரல் மாதத்தில் துவங்குது. விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா கடைசி தேதி 20 மார்ச்சுக்குள்ளே உங்களோட விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான முக்கியமான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட புகைப்படம், குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ், பெற்றோரோட ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு வேணும். அதே போல் வருமான சான்றிதழ் குழந்தையின் பெயரில் எடுக்கணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி எடுக்கணும். அதே போல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது. அதே போல் ஸ்பெஷல் கேட்டகரியை சேர்ந்தவங்க அந்த சர்டிஃபிகேட் ஒன்று அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஆர்டிஐ அட்மிஷனுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளை எல்கேஜியில் அட்மிஷன் சேர்த்துற மாதிரி இருந்தால் குழந்தையோட பிறந்த தேதி 1/8/2020 21/7/2021 இருக்க வேணும். அதே போல் 1ஆம் வகுப்பில் உங்கள் குழந்தையை சேர்த்துற மாதிரி இருந்தால் குழந்தையோட பிறந்த தேதி 1/8/2018 21/7/2019 இருப்பது ரொம்ப கட்டாயம். அப்ளை பண்ணுவதற்கான லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறவங்க அதில் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களால் ஆன்லைன்லேயே பண்ண முடியாதவங்க எந்த பள்ளியில் அட்மிஷன் போடுறீங்களோ அந்த பள்ளிக்கு நேரடியாக சென்று உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து பள்ளியிலேயே அப்ளை பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதை பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். அதற்கான விளக்கங்கள் அடுத்த வீடியோவில் பதிவு செய்யப்படும். மேலும் பயனுள்ள தகவலுக்கு நமது சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.